சாமந்தி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அர்ஜுனும் சாமந்தியை வெளியில் போகிறாங்க. அப்போ அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க. அப்போது சாமந்தி அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே சாமந்தி, அப்படியா, வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கே, அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் இங்கே டிரைவராக வேலை பார்க்குறீங்க? எனக்கு இந்த 4 நாளே முடியல, இத்தனை வருஷமாக இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்படி 24 மணி நேரமும் பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் இந்த வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அதுக்கு சாமந்தி, ஐயோ என்னாலலாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படின்னா நீங்களும் பார்வதி அத்தை மாதிரி தானா? அவங்களும் இந்த வீட்டில் 24 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அர்ஜுன், அவங்கள விட நான் கொஞ்சம் ஜூனியர் தான், நான் 22 வருஷமாக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 22 வருஷமா? அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இருக்கீங்களா? அப்போவே டிரைவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அர்ஜுன் சிரிக்கிறாரு. நான் சீரியஸாக தான் கேட்குறேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அர்ஜுனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா 22 வருஷமாக அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அப்போவே டிரைவராக இருக்க முடியாதுல்ல, அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பா தான் இந்த வீட்டில் டிரைவராக வேலை பார்த்தாரு, அவருக்கு அப்புறம் நான் தான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓஹோ, அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சமாளிக்க சாமந்தி அதை நம்பிடுறாங்க. வீட்டில் எப்பவும் சின்ன பாஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் கேள்விப்படுறேனே தவிர அவரை ஒரு நாளும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அர்ஜுன் சொல்கிறாங்க, எனது சின்ன பாஸை பற்றியா கேட்குறேன்? ஏன்னா அவர் ஏன் அவரை பற்றி இவ்வளோ ஆர்வமாக கேட்குற? அவர் அவ்வளோ சாதாரணமானவர் இல்லை, அவர் கண்ணில் நீ படாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சிக்கோ, தப்பி தவறி கூட அவர் உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சாமந்தி கேட்க, உனக்கு அவரை பற்றி தெரியாது, அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவோடவா, தமிழரசி அம்மாவோடவா மோசமானவர் அப்படின்னு கேட்க, அவங்களோட பெரிய பையன் இருக்காரே அவரே கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் இந்த சின்ன பையன் ரொம்ப மோசமானவன், அவங்கள விட 2 மடங்கு மோசமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் ஒரு சைக்கோவா அப்படின்னு சாமந்தி பயந்துக்கிட்டே கேட்க, சைக்கோ மட்டும் இல்லை, அதை விட ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா, அப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்க, அவர் பொண்ணுங்க கிட்டலாம் சரியாக நடந்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தப்பாக அர்ஜுன் சொல்ல சாமந்தி அதை கேட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு துணி கடைக்கு போயிட்டு சாமந்தி அர்ஜுனுக்காக ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஷர்ட்டை நானே தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ தச்சு கொடுக்குற ஷர்ட்டை தான் நான் போட போகிறேனா அப்படின்னு அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. அப்போது சாமந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் சுற்றுனாலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதுமே அர்ஜுன் என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து நேராக போனால் ரைட்டில் திரும்பினா ஒரு பேக்கரி இருக்கும், லெஃப்டில் திரும்பினா பீஸா பர்கர் அந்த மாதிரி கடைலாம் இருக்கும், இங்கே இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னதுமே சாமந்தி சொல்கிறாங்க, என்ன இது, நீ டிரைவராக தானே வேலை பார்க்குறீங்க, ஆனால் யோசனையெல்லாம் ரொம்ப பெரிய ஓனர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, அந்த பேக்கரிக்கும் பீட்சாக்கும் போயிட்டு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சம்பளம் பத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுன் அப்படி இல்லை, சில சமயம் வீட்டில் இருக்கிறவங்க கூட போவேன், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமந்தி, அவங்களோட போகிறது வேற, என்னோட வர்றது வேற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, தினமும் போக போகிறது இல்லை, இன்னைக்கு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்ல சாமந்தி, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிடுவாங்க. அப்போது சாமந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, பானிபூரி கடையை பார்க்குறாங்க. அங்கே நல்லா இருக்கும், நாங்கள்லாம் ஊரில் வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்றத பற்றியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அர்ஜுன் கேட்குறாங்க, அப்படியா, அதில் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா இது, அப்படி அவ்வளோ ஸ்பெஷலாக அது அப்படின்னு கேட்க உடனே சாமந்தி சொல்கிறாங்க, நீங்கள் இது வரைக்கும் பானிபூரி சாப்பிட்டதே இல்லையா, ஒரே ஒரு பானிபூரியை வாயில் போட்டால் போதும், தெரியாமலே 10 சாப்பிட்ருவீங்க, இதுக்கு முன்னாடி இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, பசியை அடக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரியை வாங்கிறதுக்காக போகிறாங்க.
உனக்கு வந்து இந்த பெரியவங்களோட சுற்றி உனக்கு இந்த பெரிய ஹோட்டலில் பழகி போச்சு போல், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரியை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அர்ஜுனுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அர்ஜுன் அந்த பானிபூரியை சாப்பிட்டு முதல்ல வந்துட்டு சாப்பிட தெரியாமல் வந்து கீழே போட்டுருவார். அதுக்கப்புறமா எப்படி சாப்பிட்றது அப்படின்னு வந்துட்டு சாமந்தி வந்து சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார் அர்ஜுன். அப்போன்னு பார்த்து தமிழரசி அவங்க ஃப்ரெண்டு கூட காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழரசியை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டையே அவங்க வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி தமிழரசி பேசியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு கரெக்டாக அர்ஜுன் வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. பார்த்ததுமே வந்துட்டு தமிழரசி கிட்ட சொல்கிறாங்க, என்னவோ ரொம்ப பெருசாக பேசினேன், உன்னோட சின்ன பையன் இப்படி ஒரு ரோட்டு கடையில் நின்று பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழரசி ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. கொஞ்சம் நேரம் வந்துட்டு அர்ஜுனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு கார் அங்கேருந்து மூவ் ஆகி போகும்போது தான் அர்ஜுன் திரும்பி பார்க்குறாங்க. காரை பார்த்ததுமே அவர் கையில் வச்சிருந்த பானிபூரியை அப்படி கீழே போட்டுட்டு ரொம்ப பயந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழரசி வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது அர்ஜுனும் சாமந்தியும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க வாங்கிட்டு வந்த அந்த துணியெல்லாம் வந்துட்டு அந்த பேக்கெல்லாம் சாமந்திக்கிட்டே கொடுத்துட்டு அர்ஜுன் ரொம்ப பயந்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. தமிழரசி ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அர்ஜுன் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துக்கிட்டு உள்ளே நடந்து போகும்போது அவங்க வந்து அர்ஜுனை கூப்பிட்டுட்டு பார்வதியை வந்து கூப்பிடுறாங்க. அப்போது ஒரு டேபிளில் வந்துட்டு நிறைய பானிபூரி எல்லாமே அதில் இருக்கும். அப்போது அவ்வளோ பானிபூரியும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அர்ஜுனை சாப்பிட சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு ரோட்டு கடையில் போயிட்டு நீ சாப்பிடல, நீ ஆசைப்படுற அளவுக்கு நீ இப்போ சாப்பிடணும், இந்த மொத்த பானிபூரியும் நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இவ்வளோத்தையும் நாம் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்ல, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி ஆர்டர் போடுறாங்க. அங்கேயே உட்காந்து அவங்க கண்ணு முன்னாடி சாப்பிட சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.